இந்த வீடியோவில் நாம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லோவை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லோவோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்களேன். இந்த டெஃபினிஷனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? An object at rest will remain at rest unless acted upon by an unbalanced external force. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் ஒரு ஒப்ஜெக்ட் தன்னோட ஓய்வு நிலையிலேயே தொடரும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஃபுட்பால் ஓய்வு நிலையில் இருக்கு. நீங்கள் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணல அப்படின்னா ஃபுட்பால் ஓய்வு நிலையிலேயே கண்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த ரெஸ்டில் இருக்கிற ஃபுட்பாலை கிக் பண்ணும்போது தான் ஃபுட்பால் மூவ் ஆகுது. இங்கே நீங்கள் கிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த ஃபுட்பால் மேலே செலுத்துறீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் செலுத்தும் போது தான் பால் மூவ் ஆகுது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் செலுத்தலை அப்படின்னா பால் வில் கண்டினியூ அட் ரெஸ்ட். அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லோன்னு சொல்லுது. நெக்ஸ்ட், an object continues to be in a uniform motion along straight line unless acted upon by an unbalanced external force. யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அதே ஸ்டேட்லேயே கண்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஸ்க்ரீனில் ஒரு பால் மூவ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணல அப்படின்னா பால் வில் கண்டினியூஸ்லி மூவ். பாலோட மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகாது. நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் காலில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸாக இருக்கலாம், ஒரு ஃபுட்பால் நெட், ஃப்ரிக்ஷன், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணல அப்படின்னா த மூவ்மெண்ட் வில் கண்டினியூ. நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தட் மூவ்மெண்ட் ஆர் மோஷன் வில் ஸ்டாப். இந்த டெஃபினிஷன் தான் நம்ம இனர்ஷியாவிலையும் படித்தோம், ரைட்? இந்த டெஃபினிஷன் ஃபோர்ஸுக்கும் அப்ளிகபிள். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது நியூட்டன். ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. அதனால தான் ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வெக்டருக்கு 2 பார்ட் இருக்கு. வெக்டரோட லெங்த் அதோட அளவு ஒரு மேக்னிடியூடை குறிக்குது. அதே மாதிரி ஃபோர்ஸ் வெக்டரோட ஆரோ ஹெட் அந்த ஃபோர்ஸோட திசை ஒரு டைரக்ஷனை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 10 நியூட்டன் ஜே அப்படின்னா இங்கே 10 நியூட்டன் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அளவை குறிக்குது. ஜே அப்படின்னா ஃபோர்ஸ் y ஆக்சஸ் டைரக்ஷனில் செலுத்தப்படுது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபோர்ஸ் அப்படின்னா an external effort in the form of push or pull. தள்ளுதல் or உந்துதலை நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Force produce or try to produce the motion of a static body. Force ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருது or இயக்க நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. செகண்ட், stops or try to stop a moving body. நகரும் உடலை நிறுத்துகிறது அல்லது நிறுத்த முயற்சிக்கிறது. Changes or try to change the direction of motion of a moving body. நகரும் உடலின் இயக்க திசையை மாற்றுகிறது அல்லது மாற்ற முயற்சிக்கிறது. நெக்ஸ்ட் நாம டைப் ஆஃப் ஃபோர்ஸஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், லைக் parallel forces. இங்கே 2 or more forces of equal or unequal magnitude acts along same direction and these forces are parallel to each other. சமமான அல்லது சமமற்ற அளவிலான
2 அல்லது அதுக்கும் மேற்பட்ட சக்திகள் ஒரே திசையில் செயல்படுது. இங்க மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, forces act in the same direction and they are parallel to each other. அந்த ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கலாம், அன்ஈக்குவலாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பாக்ஸை ஒரே திசையில தள்ளுறாங்க. இங்க 2 ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட் அளவு அப்படிங்கிறது சேம். இங்க 2 ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகிற டைரக்ஷன் அப்படிங்கிறது சேம். அதே மாதிரி இங்க 2 ஃபோர்ஸஸ் ஆர் parallel to each other. That means this is a perfect example for like parallel forces. நீங்க செகண்ட் கேஸ் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, இங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பாக்ஸை தள்ளுறாங்க. இங்க 2 ஃபோர்ஸோட டைரக்ஷன் சேம். 2 ஃபோர்ஸஸும் parallel to each other. ஆனா 2 ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட் டிஃபரெண்ட். இதுவும் லைக் parallel ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், unlike parallel forces. இங்க 2 or more equal or unequal forces act along opposite direction and parallel to each other. இதுவும் லைக் parallel force மாதிரி தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க ஃபோர்ஸஸோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். தட் மீன்ஸ் இங்க ஃபோர்ஸஸ் ஆர் parallel to each other. அதே மாதிரி ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கலாம், அன்ஈக்குவலா இருக்கலாம். ஆனா அதோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். இதைத்தான் நம்ம அன்லைக் parallel forces அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த டக் ஆஃப் வார் கேம் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, இங்க நீங்க பார்த்தா ஃபோர்ஸஸ் 2 சைட்ல இருந்தும் அப்ளை பண்றாங்க. இங்க ஃபோர்ஸஸ் நீங்க பாத்தீங்கன்னா parallel to each other. மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கலாம், அன்ஈக்குவலா இருக்கலாம். ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா 2 சைடும் ஒரே மாதிரி இழுத்துட்டு நிற்பாங்க. மேக்னிடியூட் அன்ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எந்த சைடு ஜாஸ்தியா இருக்கோ அந்த சைடுல இருக்கிறவங்க வின் பண்ணிடுவாங்க. ரோப் வில் மூவ் இன் த டைரக்ஷன் ஆஃப் கிரேட்டர் ஃபோர்ஸ். ஆனா இங்க டைரக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட். ஸோ இது அன்லைக் parallel ஃபோர்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்க Fnet அப்படிங்கிறது F1 மைனஸ் F2. எப்போ F1 கிரேட்டரா இருக்கு அப்படின்னா. சிமிலர்லி Fnet is equal to F2 மைனஸ் F1. எப்போ F2 கிரேட்டரா இருக்கு அப்படின்னா. F2 எப்பவுமே கிரேட்டர் ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இங்க மெக்கானிக்ஸ்ல த்ரூ அவுட் இந்த Fnet ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாடியில் ஒரே நேரத்தில் 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இந்த 3 ஃபோர்ஸஸோட கம்பைன்டு எஃபெக்ட் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸால கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சிங்கிள் ஃபோர்ஸை தான் நாம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இங்க 2 நியூட்டன், 3 நியூட்டன், 5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஒரு பாடியில அப்ளை பண்றீங்க. இங்க இந்த பாடி 5 மீட்டர் மூவ் ஆகுது. அதுக்கு பதிலாக நீங்க 10 நியூட்டன் ஃபோர்ஸை இந்த பாடியில நீங்க அப்ளை பண்றீங்க. அப்பவும் இந்த பாடி 5 மீட்டர் மூவ் ஆகுது. தட் மீன்ஸ் 2 plus 3 plus 5 which is equal to 10 Newton. So, இந்த 10 Newton அப்படிங்கிறது தான் இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா வெக்டர் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தட் பாடி. வெக்டர் சம் அப்படின்னா என்ன? நீங்கள் ஃபோர்ஸஸ் ஆட் பண்ணும்போது அதோட டைரக்ஷனும் கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்து பாருங்களேன். Resultant force is equal to plus 2 Newton plus 3 Newton plus 5 Newton which is equal to plus 10 Newton. Next caseல நீங்க பாத்தீங்கன்னா 2 Newton and 3 Newton positive x-axis directionல act ஆகுது. Similarly அதே மாதிரி next இந்த 1 Newton force negative x-axis directionல act ஆகுது. So இங்க resultant force அப்படின்னா plus 2 Newton plus 3 Newton minus
1 Newton, which is equal to 4 plus 4 Newton. So, இங்க resultant force ஓட magnitude 4 Newton. இங்க resultant force எந்த directionல act ஆகும்? Positive directionல act ஆகும். So, இந்த resultant force அப்படிங்கிறது plus 4 Newton. ஒரு objectோட resultant force 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த body is an equilibrium. இதைத்தான் நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த பாடி கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் ப்ளஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷன்லையும் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ப்ளஸ் 2 நியூட்டன் மைனஸ் 2 நியூட்டன், தட் மீன்ஸ் 0 நியூட்டன். ஸோ இங்கே பாடி இஸ் இன் இக்விலிபிரியம். இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் அதை நாம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பாடி இங்கே மூவ் ஆகாது. தட் மீன்ஸ் திஸ் பாடி இஸ் இன் இக்விலிபிரியம். இதைத்தான் நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரிசல்டன்ட் 0 இல்லை அப்படின்னா பாடி வில் மூவ். அந்த மாதிரி ஃபோர்ஸஸை தான் நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் அ வெல். இந்த கேஸில் பக்கெட்டோட கயிறில் 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. கிராவிட்டினால கீழ் நோக்கி பக்கெட்டோட வெயிட், அதே மாதிரி இன்னொன்று கயிறை இழுக்கும்போது வர்ற புல்லிங் ஃபோர்ஸ். இங்கே புல்லிங் ஃபோர்ஸ் பக்கெட்டோட வெயிட்டு விடைக்கும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களால் வாட்டர் பக்கெட்டை இழுக்க முடியும். எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு பாடியை இக்விலிபிரியத்துக்கு கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும்.